Hallelujah. So I want you to turn to Amos. 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Amos chapter 3 verse 3. Hallelujah. Amos 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸோ இந்த வருஷத்துல தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். நாம வருஷந்தோறும் ஆண்டவரே எனக்கு என்ன வாக்கு தத்துவம் கேட்ட ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உனக்கு வாக்கு தத்துவம், இதுதான் என்னுடைய கட்டளை, இதுதான் என்னுடைய பிரமாணம், இதுதான் நான் விரும்புகிற காரியம், நீ இதை செய்வாயானால், if you are going to follow it, you will see a wonderful life. wonderful. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா ஏதோ அப்படி ஒரு பனி துளியை போல அல்ல, ஒரு பெரும் வெள்ளமாக காட்டாற்றை போல உங்க வாழ்க்கையில அது கொண்டு போகிறதை நீங்க பார்க்க முடியும். என்ன சொல்றதுங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலுடைய ஒருமித்து நடந்து போவார்களோ. என்னங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? If can two people, it's a question, கேள்வியோட, can 2 people walk together without agreeing on the direction? 2 பேர் ஒருமனப்படலைன்னா போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? Can you reach to the destiny? Hallelujah. நீங்க எங்கேயோ போறீங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இங்க இருந்து சென்னைக்கு போறீங்கன்னு வச்சுங்க. சென்னைக்கு போறீங்க, கார்ல போறீங்க, வண்டி ஓட்டுறவங்க சொல்றாங்க இந்த பக்கம் போனா ஈஸியா இருக்கும். ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சித்தூர் பக்கம் போனா ரோடு நல்லா இருக்குது, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். இன்னொருது சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஹொசூர் பக்கமே போகலாம், கொஞ்சம் டிராபிக் இருந்தாலும் போகலாம். 2 பேரும் இல்ல இப்படி போகலாம், நான் அப்படி போகலான்னு நினைச்சீங்கன்னா ஒழுங்கா போய் டெஸ்டினி சேருவீங்களா? unless and until நீங்க ஒரு மனம், ஓகே நீ இது உனக்கு நல்லா தெரியுதா, let us go this way, இது உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறியா, சரி இந்த வழியில போலாம். அப்போ நீங்க போக வேண்டிய இடத்துக்கு, நீங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு சுலபமா ஈஸியா ஒரு பிரச்சனை இல்லாம சமாதானத்தோட போக முடியும். அபவால் என்னங்க, சமாதானத்தோட போக முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறோம், இங்க என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு, if you don't walk with God, தேவனோடு ஒரு ஐக்கியம் இல்லைன்னா, தேவனோடு ஒரு ஃபெலோஷிப் இல்லைன்னா, தேவனோடு அந்த அனுபவம் இல்லைனாக்கா, யூ cannot reach your destiny. ஹல்லேலூயா. நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்க சமாதானத்தோட போக முடியாது. நீங்க போய் பிகாஸ் எதுனா இங்க ஆண்டவர் எதை சொல்றாரு, is calling you to fellowship with him. அவர் வந்து உங்களோட இஸ் ஆல்ரெடி தேர், உங்களோட இருக்கிறாரு. உங்களோட இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, 2 பேரு நான் உன்னை குறிச்சு இந்த பிளான் நான் வச்சுட்டேன், நீ இதுல அலைன் ஆயிக்கிறியா, நீ இதுல ஒத்து போக போறியா, நீ இதோட ஒத்து போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். ஹல்லேலூயா. நான் எங்க நீ உன்னை குறிச்சு நான் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உன்னை குறிச்சு நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், உன்னை குறிச்சு ஒரு மாஸ்டர் பிளானை வச்சிருக்கிறேன். அந்த மாஸ்டர் பிளான் எங்க எப்படின்னா, ஏதோ இருந்து நீ வாழ்ந்து செத்து போகிறதுக்கு அல்ல, மண்ணோட மண்ணா போகிறதுக்கு அல்ல, நீ சாகிறதுக்கு முன்னாடி எதையோ ஒண்ணு சாதிக்கணும். ஹல்லேலூயா. நீ சாதிக்கிறவனா எப்படிங்க, நீ சாதிக்கும் போது அவர் நாம மகிமை அடையணும். நீ சாதிக்கும் போது people should recognize இவர்கள் தேவனுடையவர்கள். பைபிள் சொல்லுது இல்ல, அந்தியோகியால இவங்க பண்ற காரியத்தெல்லாம் பார்த்து இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள் என்று they call them as Christians. Amen. Hallelujah. அப்போ அங்க சொன்னாங்களாம், உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். How they brought a change. Because எப்படி, they didn't walk alone. ஏதோ நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படி அவங்க நடக்கல. They walked with God. They lived with God. They moved with God. They talked with God. They prayed with God. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஆண்டவர், நீ என்னோட ஒருமனப்படலைன்னா, என்னோட நீ ஐக்கியமாகலன்னா, என்னோட நீ நிலைச்சிருக்கலன்னா,
How can it happen? Because நான் இல்லாம என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Nothing will happen in your life without me. ஆண்டவருடைய வசனம் இங்க சொல்லுது, ரெண்டு பேரு ஒருமனப்பட்டு பூமியில எதை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும். ரைட்? மத்தேயு 18 நாம வாசிக்கிறோம். If two agree on this earth, இந்த பூமியில ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் நீங்க நடக்கும் போது there is more power. ரெண்டு பேருடைய ஜெபம் அதிக வல்லமையா இருக்கும். தெரியுமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 படிச்சீங்கன்னா பவுலும் சீலாவையும் அடிச்சு எங்க போட்டுறாங்க? ஜெயில, சிறைச்சாலையில போட்டுறாங்க. அடி ரத்தம் ஊத்துது. யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் அடிச்சு தொழு மரத்துல காலை மாட்டி எவ்வளோ வலி, துடிப்பு. அந்த நேரத்துல ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? ரெண்டு பேர் ஒருத்தர் பார்த்து இருக்கிறோம். இப்ப அழுது நம்ம புலம்புறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. they would have thought, நான் இப்படி கற்பனை பண்றேன், அவர்கள் ஒருத்தர் பார்த்து இருக்கிறான், ஒரே ஜெயில் செல்லுக்குள்ள போட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? பவுலும் சரி, ஐயோ எனக்கு இது வலிக்குது, சவுல் சொல்லியிருக்கலாம், இது கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு கொஞ்ச நேரம் பேசி இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நாம என்னத்தை பேசிட்டு இருக்கிறோம், என்னத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம்? திடீர்னு அவங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. சரிப்பா, நம்ம என்ன பண்ணலாம்? நாம இப்ப ஜெபிக்கலாம், ஆண்டவரை துதிக்கலாம். Instead of doing what we shouldn't do, let us do what we have to do. இந்த சூழ்நிலையில அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை பாடி துதிக்கிறாங்க. எவ்ரிபடி, பைபிள்ல ஏன் எழுதப்பட்ட எல்லா சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரும் அதை கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ எத்தனை சத்தமிட்டு அவங்க பாடி இருக்கணும், எத்தனை சத்தமிட்டு அவங்க ஜெபம் பண்ணி இருக்கணும். Hallelujah. Their situation was not good. Their condition was not good. அவங்க இருந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு இருந்த நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியாது. They literally never knew what is going to happen tomorrow. அதுக்குள்ளே இவ்வளவு அடிச்சு போட்டானுங்க. அந்த நேரத்துல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. Then begin to pray. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவரை பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க. எல்லாரும் கேட்கிறாங்கன்னு அதோடைய அர்த்தம் என்னங்க? எல்லாரும் ஆச்சரியப்பட்டுக்குன்னா, பைத்தியக்காரன்லாம் இவனுங்க, இவ்வளவு அடிபட்டு கொண்டாந்து ரத்த காயத்தோட போட்டிருக்காங்க. இவனுங்க இந்த நேரத்துல வந்து ஆண்டவரை பாடுறாங்க, இந்த இயேசுவை பாடுறாங்களே. எங்க? பிலிப்பு பட்டணத்துல. ஹல்லேலூயா. அங்க யூதர்கள் நடுவுல, விசுவாசிகள் நடுவுல இல்ல. They were in the midst of unbelievers. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடிதான் குறி சொல்ற ஆவியை துரத்துறதுனாலதான் இந்த அவங்களுக்கு கிடைச்ச பிரைஸ். As they were praising and worshiping, திடீரென்று இது பவுலு நான் ஜெபம் பண்ணா இப்படி நடக்கும்னு நினைச்சு ஜெபம் பண்ணல. சீலாவும் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணா இது நடக்கும்னு அவங்க ஜெபம் பண்ணல. Hallelujah. They said, in எல்லா நேரத்திலையும் God is God in our life. Hallelujah. அந்த அனுபவத்துல தான் பவுலு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அவர் கடைசி 4 வசனத்துல எழுதுறாரு, இதுல எல்லா உபத்திரிலும் நாம முற்றும் ஜெயம். We are more than conquerors in everything. பசி, பட்டினி, அவமானம், நிந்த, அடி, உத, எல்லாவற்றிலும் நாம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். We are more than conquerors. Hallelujah. In spite of all things, அவர் எழுதுவாரு, தேவனுடைய அன்பை, கிறிஸ்துவில் இருக்கிற தேவனுடைய அன்பை நம்ம விட்டு விலக மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, அடி உதப்பட்டு இயேசு என்னை இன்னும் நேசிக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? உங்க வீட்டுல நடக்கிற உபத்திரவம், குடும்பத்துல வரக்கூடிய சலசலப்பு, சண்டை, சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று வருது, அந்த நேரத்துல ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? வாட் வில் பி your answer? வாட் வில் பி your thought? உங்க மைண்ட் என்ன சொல்லும்? ஏன் தான் இந்த வாழ்க்கையோ, ஏன் தான் இந்த ஆள் எனக்கு புருஷனா வந்தாலும், ஏன் தான் என் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியா வந்தாலும், ஏன் தான் இந்த பிள்ளைங்க என்னை இப்படி பாடுபடுத்துறாங்களோ. Hallelujah. You will never thank God when you are in a dire situation.
ஒரு உபத்திரவமான நேரத்துல, பாடுகள் நிறைந்த நேரத்துல யூ டோன்ட் வாண்ட் டு பிரைஸ் காட். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு மனப்பட்டு இஃப் யூ அண்ட் ஐ காட் ஆர் தேர் ஆல்வேஸ். இது ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் என்னன்னா, தேவர் ப்ராஃபிட்ஸ், தேவர் அப்போஸ்டல்ஸ் எல்லாம், பட் அபவ் ஆல் இது ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டு இருந்தாலும் தே நியூ தேர் காட். அவர்கள் தேவனை அறிந்தார்கள். தே வுட் ஹவ் டாட் டு. அவர் ரெண்டு பேரும் பேசி இருக்கலாம். இது தேர் இஸ் சம்திங் க்ளோரி. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மகிமை ஆண்டவர் வச்சிருக்கிறார். லெட் நாட் மிஸ் தட் க்ளோரி. இந்த ஓகே சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நல்லா தெரிஞ்சுக்க, வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா உபத்திரவும், பிரச்சனையும், போராட்டம், வாட் எவர் மேபி, அஃபிஷியலா இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், இன் எனி பிளேஸ், நீங்க பார்க்குற உபத்திரவும் பாடெல்லாம் உங்களுக்கு விருப்பமா இல்லாம இருந்தா கூட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க. Remember your God. Hallelujah. அவர் உங்களை விட்டு விலகாம, உங்களை கைவிடாம இருக்கிறதை பாருங்க. Hallelujah. உங்க உபத்திரவத்து நேரத்தில் உங்க பக்கத்துல ஒருவர் இருக்கிறாருங்க. இட்ஸ் நாட் your husband, இட்ஸ் நாட் your wife, இட்ஸ் நாட் your children, but God Almighty உங்க பக்கத்துல இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க. அவர் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிங்க. Hallelujah. Just turn to your left. எங்கேயாச்சும் ஒரு பார்த்து, ஆண்டவரே நீங்க பக்கத்துல இருக்கிறீங்க, ஆண்டவரே உங்க கையை பார்த்து சொல்லணும், நீங்க ஆண்டவரே என் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களா? ரைட் நவ ஐ டோன்ட் see it but I believe நீங்க கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. பிகாஸ் நீங்க சொல்லிட்டீங்க, நான் உன்னை விட்டு விலகுறதுல, உன்னை கை விடுதலைன்னு சொன்னதுனால you are always there with me. ஹல்லேலூயா. இந்த பாதை எனக்கு கஷ்டமா தான் இருக்குது ஆண்டவரே, ஆனா நீ என்ன பண்ண போகிற? வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர், ஆண்டவரே கோணலானவைகளை நீ சுவைப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே அக்கினியில் நடக்கும் போது என்னோட கூட இருக்கிறவர், நான் தண்ணீர்களை கடக்கும் போது என்னோட கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். பிகாஸ் யூ ஆர் தேர் வித் மீ, ஐ டோன்ட் வாக் அலோன். நான் உம்மோடு இணைந்து நடக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் தனியா இல்ல ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கிறீங்க, நீங்க என்ன பிடிச்சிருக்கிறீங்க. அதனால நான் தண்ணீர்கள் நடக்கும் போது எனக்கு கவலை இல்லை. ஹல்லேலூயா. நான் மூழ்கி போக போறது இல்லை. இந்த தண்ணீர் என் மேல வந்து அது புரள போகிற, என்ன கொண்டு இழுத்துட்டு போக போறதில்ல. அக்கினி வந்தாலும் அது என்னை பற்றி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்டவரே. பிகாஸ் நீர் எல்லா இடத்திலும், அந்த அக்கினி தழலிலும் நீர் இருக்கிறீர். இந்த தண்ணீர் போன்ற பிரச்சனையிலும் நீர் எடுக்கிறீர். Lord, I cannot walk alone. When you have that அந்த மைண்ட் செட் இருக்கும் போது, ஹல்லேலூயா, நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? ஆண்டவரை பார்ப்பீங்க. You look to God. Something good is going to happen. சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவா நடக்கும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். You will see it when you begin to believe. இந்த துன்பம், இந்த துயரம், இந்த கண்ணீர், இந்த பாதையில there is something good God you have stored for me. எனக்காக நேர் வைத்திருக்கிறீர், அதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் அதை அனுபவிக்க போகிறேன். அந்த மைண்ட் செட்டோட they were singing and praising God, praying and singing God. திடீரென்று hallelujah, everything. நான் சொல்லட்டுமா, நீங்க ஆண்டவரோட நடக்கும் போது திடீர்னு காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்காத காலத்துல, நேரத்துல நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, இது எப்படி வந்துச்சு, எங்க வந்துச்சு? ஒரே ஒரு காரணம் என்னதுன்னா, we are holding to God. தேவனோடு நீங்க தேவன் நடக்கிறாரு. The question comes, are you walking with God? Are you believing God? Are you trusting God? Are you hoping in God? உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட காரியம், அவர் கூட தான் இருக்கிறார். He has never left you alone. இந்த நேரத்தில் I want to emphasize, கர்த்தர் உங்களை ஒரு நாள் உங்களை விட்டு விலகல. இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றவர் சொன்னார். அவர் உங்களோடு நான் ஆரம்பத்தை சொன்னேன், he doesn't, நான் தமாஷ்க்கு சொன்னேன்னு சொல்றது இல்லை. Everything God says is very serious. If you take seriously the word of God, you will enjoy your life. Amen. Hallelujah. பவுலும் சீலாவும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் இப்படி பாடிட்டு இருக்கிறாங்க. They never expected. நான் சொல்லட்டுமா,
நீங்க எப்படி இருக்கும் இந்த ஊழிய அந்த வாக்கு தத்தம் வந்துச்சு, இந்த வாக்கு தத்தம் வந்துருச்சு, நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் நிச்சயமா நடக்கும். தேவன் இஸ் a God of all of a sudden God. திடீரென்று அற்புதம், திடீரென்று புயல் வரும், திடீரென்று தான் பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. எங்கனாச்சும் பைபிள்ல படிச்சு பாருங்க. Suddenly there arose a wind. திடீரென்று கடல்ல என்ன பண்ணுச்சான்? புயல் வந்துச்சான், காற்று அடிச்சுச்சான், தண்ணி அடிச்சுச்சான். எவ்ரி டைம் நீங்க பைபிள்ல நல்லா படிச்சு பாருங்க. இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கூட இருந்தாலும் நடக்கும். மார்க் 4 படிக்கிறோம், மத்தேயு 14 படிக்கிறோம். தாங்க அக்கறைக்கு போங்கப்பா, நான் ஜாயின் ஆகுறேன்னு சொல்றாரு. அவங்க போகும்போதுதான் பிரச்சனை. அப்போ அதனுடைய அர்த்தம் நாங்க தேவன் உங்களை அனுப்பும் போது நேரம் காலாம அனுப்புவாரு, அன்டைம்ல அனுப்புவாரு. ஹல்லேலூயா. அன்டைம்ல அனுப்பிட்டு அவரை பாட்டு தூங்க மாட்டாரு. அவர் தூங்காமல் உறங்காமல் காக்கிற தேவன். போட்ல இருக்கிறாரு, திடீரென்று காற்று வருது, திடீர்னு புயல் அடிக்குது. ரைட். திடீர்னு பார்த்தா என்ன ஆகுதுங்க? இயேசு மலை மேல ஜெபம் பண்ணி இருக்கிறார். திடீர்னு காற்று அவர்களுக்கு பலமா எதிரா இருந்தபடினால் தேவர் அன்னேபிள் டு படகை கப்பலை படகை அவங்க நடத்த முடியலையாம். ஹல்லேலூயா. மார்க் 4 எழுந்திருப்பாரு, காற்றையும் கடலையும் அதட்டுவாரு, முடிஞ்சு போச்சு. மத்தேயு 14 பாத்தீங்கன்னா இயேசு தண்ணி மேல நடந்து வருவார். ஹல்லேலூயா. இட் மீன்ஸ் டோன்ட் எவர் திங்க் காட் இஸ் உங்க பிரச்சனைங்க தெரியாது. யூ மே பி திங்கிங், ஐயோ ஆண்டவர் சொல்றார், அந்த பிரச்சனை மேல நான் நிற்கிறேன், அந்த பிரச்சனை மேல நான் நடக்கிறேன். நீ என்ன பண்ணு, என்ன மாத்திரம் பாரு. என்ன சொல்றாருங்க? பேதுரு அப்படி தண்ணியில மூழ்கிறாரு. எப்ப மூழ்கினாருங்க? இயேசு பாக்குற வரைக்கும் மூழ்கல. ரைட். இயேசுல இருந்து கண்ணு உலகத்தின் பக்கம் போன போது, அந்த காற்றின் மீது போன போது அவன் மூழ்க ஆரம்பிச்சான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்தனை நீ அப்படியே போயிடுறா விட்டாரா? கையை தூக்கி பிடிச்சாரு. கையை தூக்குன பிற்பாடு இப்ப 2 பேர் எங்க இருக்கிறாங்க? அதே காற்று அடிக்குது, காற்று எதிரா இருக்கிறது. அதே காற்றின் மேலதான், அந்த புயலின் மேல, அந்த பிரச்சனையின் மேல 2 பேரும் நடந்து போறாங்க. நல்லா பைபிள வாசி பாருங்க. மத்தேயு 14, as they stepped into the boat, காற்று வீசுறது நின்னுச்சு. Everything became silent. Hallelujah. அப்போ what is Jesus teaching you? நான் உன் கூட நடக்கும் போது இருக்கும், நான் உன் கூட போட்ல டிராவல் பண்ணும்போது திடீர்னு எழும்பும், சத்துரு எழும்புவான், பிரச்சனைகள் வரும். டோன்ட் எவர் திங்க் நான் கிறிஸ்துவுடைய, எனக்கு எப்படி வரும், பலவீனம் வரும், கஷ்டம் வரும், போராட்டம் வரும். ஆனா அந்த நடுவுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, will you see me? என்ன பார்ப்பியா, என்ன கூப்பிடுவியா? I am still there. என்னோட நட, you will reach to the destiny. 2 எழுதுலயும் பாருங்க. மார்க் 4 பாருங்க, மத்தேயு 14 பாருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் they were into the destination. எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்தாங்க. So God is not going to நடு வழியில உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. Every plan, நீங்க பைபிளை படிக்கும் போது, இன்னையில இருந்து படிங்க, 1ஆம் தேதியில இருந்து. ஹல்லேலூயா. அந்த படிக்கும் போது உங்களுக்கு இது என்னோட பேசுறான்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த கலர்ல வேணாலும் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல தனியா ஒரு டைரியில எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதை படிங்க. ஹல்லேலூயா. இட் இஸ் காட் இஸ் கோயிங் டு, கர்த்தர் அதை செய்வாரு. நீ அவரோட நடந்த யோசிச்சு பாருங்க. நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது அங்க என்ன சொல்றாருங்க? எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒப்பாரி வைக்கிறாங்க? மோசே இறந்ததுனால, ஐயையோ எப்படிப்பா போறது, என்னப்பா பண்றது, யாரு கொண்டு போறது? மோசே நம்பி இருந்தோம், மோசே போயிட்டாரு. எல்லாருக்கும் சேம் திங் ஹேப்பன்ஸ் இல்ல நம்முடைய வாழ்க்கையில. ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, ஒரு வேலையே நம்ம விட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? அதுதான் நம்பி இருந்த போயிருச்சு. ரைட். வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் வில் கம். பட் இங்க என்ன நடக்குதுங்க? ஆண்டவர் பாக்குறாரு, ஐயையோ இந்த எல்லாம் ஜனம் சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்களே.
எல்லாருக்கும் அந்த நேரம் வரும், காலம் வரும், சோர்ந்து போகிற காலம் வரும். சோர்ந்து போக மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இட் வில் கம், இட் வில் ஹேப்பன். பைபிள்ல எழுதி இருந்துச்சுன்னா அது நடக்கும். எல்லாம் சோர்ந்து போறாங்க. உடனே இயேசு என்ன பண்ண, தேவன் என்ன பண்ணாருங்க, ஐயோ நான் மோசைக்கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா நல்லா இருந்துச்சு, அவனை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போயிருந்தா நல்லா இருந்துச்சு, அவனை வச்சு இந்த ஜனங்களை நடத்தி இருந்துச்சு. ஆண்டவர் பேசினாரா? சொன்னாரா? கவலைப்பட்டாரா? சொன்ன, என் தாசனாகிய மோசையை மரித்து போனான், மறிச்சுட்டு செத்துட்டான். இப்ப என்ன பண்ணு, யோசுவாவே நீயும் இந்த ஜனங்களை எழுந்து என்ன பண்ணுங்க, யோர்தானை கடந்து நான் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இருக்குதுப்பா, அங்க கொண்டு போய் நீ சேரு. யோசித்து பாருங்க. ஜாஷுவா வாஸ் இன் a shock. ஜோஷுவா ஷாக்கா இல்லையா? தலை சுத்தி இருக்கும். எனக்கெல்லாம் ஆண்டவர் முத எல்லாத்தையும் விட்டுட்டு வா சொல்லும் போது தலை சுத்துச்சு. ஒன்னெல்லாம் அப்படியே ஆண்டவர் சொன்னார், நான் குதிச்சிட்டெல்லாம் வரல. நான் when God called me to full time ministry, ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து விட்டுட்டு வாடானும் போது தலைகளெல்லாம் சுத்தி போச்சு. அழுதேன். பயம் உள்ள, வெளியே மாத்திரம் அப்படியே தைரியமா காட்டிக்குது. உள்ள பயம், என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. ஒரு பக்கம் இது கர்த்தர் தான் கூப்பிடுறாரா, இல்ல சும்மா நான் நினைக்கிறேன்னா, இப்படி நிறைய காரியங்கள் மனசுக்குள்ள ஓடின்னு இருக்குது. ஹல்லேலூயா. அதன் நடுவுல சரி நான் போனேன் என் ஒய்ஃப் கிட்ட, வேணாம்னு சொல்லணும்னு போனேன். அது பார்த்தா இல்ல பரவாயில்ல விட்டுருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னும் இருக்கிறத கலக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு செலவு இருக்குது என் மாசத்துக்கு, நான் என்ன பண்ண போறது? கேள்விகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், சே இவனுக்கு என்ன நான் சொல்றது புரியவே மாட்டேன். இன்னொரு முறை, 2வது முறை சொன்னார், நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். Amen. My God shall supply all your needs. முடிஞ்சு. Hallelujah. Then it took me courage. அதுக்கப்புறம் அன்னைக்கு விட்டு வந்தவன் இன்ன வரைக்கும் கர்த்தர் ஒரு நாள் என்னை விடல, ஒரு நாள் என்னை கைவிடல, ஒரு நாளும் தேவைகளுக்காக நான் மனமடிவானது கிடையாது, ஒரு நாளும் எதுக்காகவும் யோசித்தது கிடையாது. அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவர் கொடுப்பார், அவர் எடுத்துக்குவார். இதுதான். He does what he pleases. அப்ப யோசுவாவுக்கு சொல்றாரு, பயப்படாத. என்ன பண்றான்? அதோடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாம் பயந்து போயிருக்கிறேன், இன்க்ளூடிங் ஜோஷுவா. அவனும் அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எஜமானனே உன்னைத்தானே நம்பி இருந்தேன், உன் நிழலையே இருந்து பழகி போச்சே, உனக்கு கை வார்க்கிறதுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி வேலைக்காரனா இருந்து உன்கிட்ட கத்துக்கினது தானே, இப்போ நான் என்னத்தை தனியா செய்ய போறேன், இந்த கலக்கத்தோட இருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. என்னவா? நான் கொடுக்கும். நல்லா கவனிங்க, அதெல்லாம் மார்க் பண்ணி வைக்கணும். நான் கொடுக்கும். யாருக்குங்க? கர்த்தர் ஒருவன் கொடுக்கலன்னா நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நான் கொடுக்கும், நான் கொடுக்க போகிறேன். That is the promise of God. ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், நான் உனக்கு ஜாதிகளை சுதந்திரம். நான் அந்த பைபிள்ல படிச்சீங்கன்னா, நானும் கர்த்தர் சொல்லுவார்னா அதை பெருசா ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா, because it's the word of God. அவர் சொல்றார், நான் இஸ்ரவேல் மக்களுக்கு, வாசிங்க அதை, நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அடுத்து அதோட நிக்கல, அவர் அடுத்து என்ன சொல்றாரு? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். கொடுக்க போறேன்னு சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சத்தத்தை கேட்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க. தேவன் உங்களுக்கு சொன்னதை நான் கொடுக்க போறேன்னு சொல்லல, கொடுத்துட்டேன். எப்ப கொடுத்துட்டேன்? நீ கால் மிதிக்கும், நான் மோசே கிட்ட சொல்லிட்ட, கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். I have already given. அதோடைய அர்த்தம் என்னன்னா, உங்களை ஒவ்வொரு முறையும் என்னை உங்களை பார்க்கும் போது ஆண்டவர் சொன்ன, இதெல்லாம் என் மகனுக்கு மகளுக்கு கொடுத்துட்டேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் திடீர்னு வானத்திலிருந்து இறங்கி குச்சை நீட்டி ரிசீவ். நாங்க நீங்க ஊழியக்காரர்கள் சொல்றோம்ல, ரிசீவ். கேட்டிருக்கீங்களா? பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். கரத்தை தட்டினா கீழே தானே விழுந்துரும். யாரா கையை தட்டி கொடுக்கறத கையை தட்டி வாங்குவீங்களா, இப்படி வாங்குவீங்களா? நம்ம அறிவி ஞானிகள் அவ்வளவு. நம்மளா அதை சொல்றதெல்லாம் நம்பி எங்க வருது? பாக்கெட்ல போட போறாரா இல்ல மடியில போட போறாரு? மடியில பிடிக்கணும்னாலும் கையை தட்டினா மடியில இருந்து கீழே விழுந்துரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மள என்ன பண்ணோம்? முட்டாளாக்கி நாங்க வச்சிருக்கிறோம் ஊழியக்காரங்க. ஆனா நீங்களும் எப்படி சந்தோஷமா சொல்லிட்டு அவர் சார் நான் கொடுப்பேன், அவ்வளவுதான். நான் கொடுத்ததை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க, அவ்வளவுதான். எப்படிங்க? அடுத்த வசனம். ஆண்டவர் சொல்ற இதுதான் நான் கொடுக்கிற எல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்க சின்ன மூளையை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு ஆண்டவர் கூடிய மூளையை வாங்கி வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போது இத்தினோடு கொடுக்கிறவர் அல்ல. Our God is a God of abundance. நம்ம ஜெபமே ரொம்ப சீப்பான ஜெபமா இருக்குது. ஆண்டவரே ஏதோ பார்த்து கொடுங்க, ஆண்டவரே முடிஞ்சா கொடுங்க, ஆண்டவரே. நம்ம மைண்ட் செட் பாருங்க. we don't look God as a big God. அவர் சொல்ற இதெல்லாம் இதுதான் எல்ல, இவ்வளோ பெரிய இந்த அது ஐபிராத்து எங்க இருந்து அவர் கொடுக்கிறாரு? ஈராக்ல இருந்து ஐபிராத் நதி அங்கதான் இருக்குது. அங்க இருந்து மெஷர்மெண்ட் போடுறாரு ஆண்டவர். போட்டு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்க இருந்து தொடங்கி யோர்தான் நதி வரைக்கும் வந்தினா சிவந்த சமுத்திரம் இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன பண்ற, நான் எல்லையை குறிக்கிறேன். You don't draw the borders. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க? நீங்களே ஒரு எல்லையை எனக்கு இவ்வளவுதாங்க, எனக்கு இவ்வளவுதாங்க. அதனால என்ன பண்றீங்க? இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவுதான் எல்லைன்னு சொல்லும் போது என்ன பண்ண, ஐயோ என்ன பண்றது, இந்த மாசத்தை எப்படி கடக்குறது, இவ்வளவுதான் இவ்வளவுதான். நாங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய இந்த மாதிரி எண்ணங்கள் சூழ்நிலை எல்லாம் வந்து இருக்குது. மந்த் எண்டு வந்தா அடுத்த வேலை சோத்துக்கு வழி இருக்காது, பணம் இருக்காது, என்ன பண்றதுன்னு தெரியாது. சேவம் பண்ணுவோம். என்ன ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புது அடுத்த மாசத்துக்கு நோ மணி, பாக்கெட்ல 10 பைசா கிடையாது. எனக்கு ஏதோ பாஸ் இருக்கும், நான் ஃப்ரீயா போயிட்டு வந்துடுவேன் பஸ்ல. பட் நோ மணி, பால் வாங்குறது கூட காசு இருக்காது. யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணுவோம், திடீர்னு யாரோ ஒருத்தர் வருவாரு, நீங்க நம்ப மாட்டீங்க, நல்லா ஃபுல் ரிச்சா வருவார். எப்படி வருவாரு? யாரோ ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து இந்தாப்பா பிள்ளைங்களா குடிங்க, காக்காவும் கொண்டும் கொடுப்பாரு, குடிகாரனும் கொண்டும் கொடுப்பாரான்ட்டு. He will provide when you depend on God. நாங்க எதிர்பார்த்து 100 ரூபாய் இருந்தோம். யோசிச்சு பாருங்க, 95 எல்லாம் 100 ரூபாய் இருந்துச்சுன்னா நிறைய, ரைட்? ஹல்லேலூயா. 300 400 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. Our God is a God of abundance. நிறைய கொடுக்க விரும்புறாரு. ஆனா பேராசைப்படாதீங்க. நமக்கு பேராசை தான், பேராசைனாலதான் நமக்கு நிறைய காரியம் கிடைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் வச்சிருக்கிறதெல்லாம் உங்களுக்காக தான். Amen. Everything God has stored in heaven, it's for you. உங்களுக்காக மாத்திரம்தான். ரோட்ல போறவங்க வரவங்களுக்கெல்லாம் இல்லை, மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான். Amen. ஏன் அபிஷேக் நீ வெறும் உலக நமக்கு சொன்னாக்கா அது கொடுப்பாரா? அந்த கார் வாங்கலான்னுக்கிறேன் BMW, அது கொடுப்பாரா? அது கொடுக்குறாரு இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா அபிஷேகத்தை கொடுப்பாரு, வல்லமை கொடுப்பாரு, வசனத்தை கொடுப்பாரு, கிருபை கொடுப்பாரு. இதெல்லாம் ஆண்டவர் அளவுக்கு அதிகமாய் கொடுக்கிற தேவன். அவர் சொல்றார், நான் கூப்பிட்டேன் இஸ்ரவேல் மக்கள், அவங்களா வந்துட்டாங்க எகிப்துல இருந்து. ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்தாரு, எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வராரு.
அதுவும் சும்மாலாம் கொண்டு வரல, அற்புத அடையாளங்களோடு கொண்டு வராரு. யோசித்து பாருங்க, மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களோடு இருந்து கொண்டு வராரு. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கொண்டு வராரு, தண்ணீரை கொடுத்து கொண்டு வராரு. ஆனா அந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்ன தெரியுமா? மூளை துணூண்டு மூளை. They never got excited. நம்ம ஒவ்வொரு நாளும் எக்ஸைட் ஆகணும் கர்த்தருக்குள்ள. அப்படியே நடந்து வராங்க. ஆண்டு மோசே கிட்ட உட்காந்துட்டாங்க, இங்க எல்லாம் உட்காந்துட்டாங்க. They never thought about God. அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ, பெரியவரா என்னைக்கு பாக்குறீங்களோ, உங்க முன்னாடி இருக்கிற பெருசுதெல்லாம் சின்னதாயிரும். அல்லேலூயா. அப்படி வராங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம் பாருங்க, இதுதான்ப்பா நான் குறிச்சிருக்கிற எல்லை. நல்லா கவனிங்க, நான் வைத்திருக்கிற எல்லை. ஹல்லேலூயா. எல்லைன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? I have put a boundary, or I have marked a border for you. உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கிறாருங்க? ஆண்டவர் பார்டரை போட்டு வச்சிருக்கிறாரு. நீ பார்டருக்கு விட்டு வெளியே போனீங்கன்னா பிரச்சனை. உன் பார்டரை நீ வெளியே போகாத அளவுக்கு ஆண்டவர் பார்டர் போட்டு வச்சிருக்கிறாரு. நீ எதுலயும் குறைவுள்ளவனா இருக்க விரும்பல. God wants to be நிறைவான் இருக்கணும். அடுத்த வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும். யோசித்து பாருங்க, உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்குது, 4 பேருக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா படுவாங்களா? சொந்தங்களே எடுத்துக்கங்க, சந்தோஷப்படுவாங்களா? எப்படியாச்சும் இவனை ஏதாச்சும் பண்ணணுமே, எப்படியாச்சும் இவருக்கிறத ஆட்ட போட்டணுமே, இவங்கிட்ட எப்படி இவ்வளவு வந்துச்சு, இவன் என்ன பண்ணான், இவனை போலீஸ்ல போட்டு கொடுத்துடலாமா? உலகத்துல நடக்குது. ஏதாச்சும் இவனை பண்ணணுமே, உள்ள கப 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 கபன்னு வயிறு எரியறதுனால என்ன பண்ணுவாங்க? பார்த்தா நம்ம முன்னாடி சிரிச்சாலும், கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாரா? கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. பின்னாடி போய் இவனுக்கா நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே. நான் இவ்வளோ உபவாசம் பண்றேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே. நான் இவ்வளோ சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஆண்டவர் கொடுக்கலையே. கொடுக்க மாட்டார். ஏன் சொல்லுங்க? உன் உள்ளமே சரியில்லை. சிமியோனுக்கு அதான் சொல்லுவாரு மார்க் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல, நான் உன் இருதயம் சரியா இருக்கிறதா தெரியலையே, நிறைய உள்ள என்ன இருக்குது, நிறைய விக்கெட்னஸ் உள்ள இருக்குது, அதனால கொடுக்க முடியாது. I cannot give you that anointing. அவன் சொல்ல, காசு கொடுக்குறேன்னு கொடுத்துருங்க. கொடுக்க முடியாது, சாபம் தான் வந்துச்சு. So don't ever think. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம், சொந்தம் வந்தங்கள் எல்லாம் அப்படியே உங்களை அப்படியே தூக்குவாங்க. தூக்குறாங்கன்னா கீழே போடுறாங்கன்னு அர்த்தம். Your only hope should be on God. நீங்க பார்க்கறதெல்லாம் கர்த்தரை மாத்திரம்தான். உங்க ஜெபம் கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான். உங்க ஸ்தோத்திரம் கர்த்தர்கிட்ட மாத்திரம்தான். அதை செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. 2026 முடிவுல நீங்க சாட்சி சொல்லுவீங்க, இந்த வருஷத்துல கர்த்தர் இதெல்லாம் செய்தார். ஏன் செஞ்சார்னா, நான் தனியா நடக்கலைங்க, நான் ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு நடந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கிட்ட சொல்றாரு, உன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும், ஹல்லேலூயா, ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல. அப்ப யோசிச்சு பாருங்க, உனக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங் வேலை இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எவ்ரி இண்டிவிஜுவல் நீங்க சொல்லலாம், எனக்கு அதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் பார்க்கும்போது உனக்கு ஒரு சேலஞ்சிங்கான வேலை வச்சிருக்கிறேன். அது இந்த காலத்துல இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டு ப்ரீச் தி காஸ்பல். ஆமென். சேலஞ்சிங்கான வேலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு சேலஞ்சிங்கான வேலை இல்லைன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அந்த சேலஞ்சிங்கான வேலை எடுக்கிறது இல்லை. யூ ஜஸ்ட் இக்னோர் த சேலஞ்சஸ் God has kept before you. ஐயோ, இதை யார் செய்யறது, இங்க யார் போறது, அதை யார் தொடருது. நீங்க சேலஞ்ச வெறுத்தீங்கன்னா மகிமையும் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. என்று உனக்கு விரோதமா ஒருவனும் எழும்ப முடியாது. Nobody can stand against you.
இட் மீன்ஸ் காட் நோஸ். ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி, திறவுகோலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் நிறைய பேர் உனக்கு அகேன்ஸ்டா எழும்ப போறாங்கன்னு. ஆண்டவர் சொல்ற, நீ அவங்கள பாக்குறியா இல்ல என்ன பார்க்க போறியா? அவங்க எழும்புவாங்க, உனக்கு விரோதமா ஆயுதங்கள் எழும்பும், அதை வாய்க்காமல போக பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. யார பார்க்க போற? உனக்கு முன்னா எழுப்புகிற சத்துருவை பார்க்க போறியா? மழையை பார்க்க போகிறியா? எதை பார்க்க போற? ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா. nobody can stand against you. நான் மோசேயோடு இருந்தது போல, அப்படிதானே இருக்குது. அடுத்து, நான் மோசேயோடு இருந்தது போல. ஹல்லேலூயா. ஏன் எதிர்த்து நிற்க முடியாதுன்னா, நீங்க இருந்தீங்கன்னா உங்களை அப்படியே உஃப்னு ஊதிடுவாங்க. ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறதுனால ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. நான் உன் கூட இருந்தா ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்க்கிறவர்களை போல வருவாங்க. உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். Hallelujah. லெஃப்ட் ரைட் எல்லாம் வருவாங்க. they cannot overtake you, they cannot overwhelm you. எதுக்குன்னா, நான் உன் கூட இருக்கிறேன்னா அதனாலதான்ப்பா. நீ உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. you are so weak. நம்ம தடுமாறுகிறவர்கள். we are so stumbling. எப்பா பாரு இப்படியும் அப்படியும் நம்ம தடுமாறுகிறவர்கள். amen. but God is a God. அவர் என்ன பண்றாங்க? உறுதியாயிட்டு இருக்கிற தேவன். நான் உன் கண்மலை, நான் உன் கோட்டை, உன் துருகம் என்று சொல்லுகிறவர். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அடுத்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? ஆதி முதலா கர்த்தர் விட்டு விலகிறது இல்லை, கர்த்தர் நம்ம கைவிடுறது இல்லை. நாம தான் ஓடிடுறோம். we try to run எல்லா நேரத்திலும் we try to. அது ஆதாம் ஏவாள் பண்ண வேலை. நம்ம இன்னைக்கும் அதை தான் ஃபாலோ பண்றோம். we try to run away from God. ஆண்டவர்கிட்ட தான் தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் போயிட்டு அந்த உலகத்தோடு போயிட்டு அப்படியே நான் வந்துடுறேன், ஆண்டவரே கண்டுக்காதீங்க. ஹல்லேலூயா. he is not left. ஒரு நாள் அவர் உங்களை விட்டு விலகலை, உங்களை கை விடலைங்கிற தெளிவு வரணும். அவர் கூடவே இருக்கணும் தான் அவர் சொன்னாரு. உங்களுக்கு புரியாது, இந்த மரமண்டைக்கு ஏறாது. அதனால என்ன பண்ற, ஆவியானவரே கொடுக்குற, அவர் உங்களுக்குள்ள உங்களோட என்றென்றைக்கும் கூட இருப்பார். ஹல்லேலூயா. I am not a God who will come and go. டெம்பரரலா வந்துட்டு நான் போறது இல்லை. I want to be with you. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் போயிட்டாருன்னா யார் கையை பிடிச்சு நடப்பீங்க? அப்ப அதான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு, நான் மோசைக்கு கூட எப்படி இருந்தேன், நான் நடத்தினால அதே போல உன் கூட இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும். அந்த வசனத்தை பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஆண்டவர் சொல்ல, ஐ எம் வெரி சீரியஸ், வெரி சீரியஸா சொல்றேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு நான் விலகுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபார் எனி ரீசன், எனி காஸ், பட் யூ ஹாவ் டு மேக் அ சாய்ஸ். நான் கூட இருக்கிறத நீ நம்பணும், நான் கூட இருக்கிறத நான் ஏன் கையை பிடிச்சி நீ நடக்கணும். நீ ஓடினா 2 வெப்பன். நானு எத்தனை பேர் அடிபட்டு இருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட? அடிபட்டுறது நல்லது. நான்லாம் நிறைய பட்டிருக்கேன். அடுத்த வசனம், பல கொண்டு திடமனதாயிரு. அங்க மேல சொல்றாரு, நான் கொடுக்கிறேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, மை ரெப்ரசன்டேட்டிவா நீ வேலை செய்யணும். You are going to be my representative. ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியாதுப்பா, நீ பண்ணு. நான் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறேன், நான் உன் கூட ஏன் இருக்கிறேன், உன்னை கைவிடாம ஏன் இருக்கிறேன், நான் மோசையோட இருந்தேன், உனக்கு ஒரு பெரிய ஜாப் வச்சிருக்கிறேன். அதை செய்யறதுக்கு உன் உன் பலத்திலயோ உன் பராக்கிரமத்திலயோ முடியாது. என் ஆவியானுடைய துணை உனக்கு வேணும், நான் உனக்கு வேணும். ஆமென். என்னன்னா ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நான் கொடுக்க போறேன்.
பட் அதை பங்கு போடணுமே. அதை பங்கு போடுறதுக்கு என்ன பண்ணோம்? பங்கு போடுறதுக்கு நான் உன்னை யூஸ் பண்ண போறேன். சில இடத்துல பார்த்து இருக்கிறீங்களா, சமையல் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து, பங்கு போடுறதுக்கு யாருக்கிட்டயோ ஒருத்தர் விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு, அந்த தேக்ஷாவையும் பார்த்துட்டு, அதுல அகப்பையில வந்தது தட்டுல வரல, அது கரெக்டா கணக்கு போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாராலும் முடியாது அது பங்கு போடுறது. எல்லாராலும் ஈக்குவலண்டா பங்கு போட முடியாது. ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் அந்த தகுதி இருக்குது. ஒரு சிலர் எல்லாத்தையும் போட்டு ஒன்னால வலிச்சு நக்கிட்டு இருப்பாங்க. அது இல்ல, எவ்ரிபடி ஈக்குவலண்ட். ஆண்டவர் சொல்ற எல்லாருக்கும் ஈக்குவலண்டா லேண்ட பிரிச்சு நீ கொடுக்க போகிற. ஹல்லேலூயா. சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் தான், பெரியவங்களுக்கு பெரியதான், பெரிய கூட்டத்துக்கு பெரிய பங்கு தான், சின்ன கூட்டத்துக்கு அதை நீ புத்திசாலியா பங்கு போட்டு கொடுக்கணும். நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்ப நீ என்ன பண்ணணும்? அடுத்த வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்க மாத்திரம். நல்லா கவனிங்க, இந்த மாத்திரத்தை ரவுண்ட் அப் பண்ணுங்க. மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதார். எதுக்கு ஆண்டவர் சொன்ன? நான் சொன்னதெல்லாம் மோசே கிட்ட கத்து கொடுத்துட்டேன். அதை படிச்சுட்டே நீ அதை படிச்சுட்டு அதை அப்படியே செய்யறதுக்கு prepare yourself, be hard, be strong. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கும், அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக ஆண்டவர் சொல்றாரு. நான் ஆரம்பத்திலே சொன்ன, உங்க கையில ஆண்டவர் பைபிளை கொடுத்துட்டாரு. You are so blessed. You are so blessed. ஆதியில அப்படி கிடையாது. ரைட்? ஹல்லேலூயா. எப்பயோதான் வசனம் கேட்கும். நீங்க எஸ்ராவின் புத்தகத்தை படிச்சீங்கன்னா சரி, நெஹெமியாவின் புத்தகத்தை 9ஆம் அதிகாரத்தை 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா உங்க 3 மணி நேரம் அவங்க திருவசனத்தை படிப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு ஒருத்தருக்கும் பாபிலோன்ல இருந்து ரிட்டர்ன் வந்தவங்களுக்கு வசனம் என்னன்னு தெரியாது, நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியாது. அதை படிச்ச மாத்துல 3 மணி நேரம் ஒப்பாரி வைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இதெல்லாம் ஆண்டவர் செய்வேன்னு சொன்னாரா? ஏன்னா தேவர் லிட்டரலி லிவிங் இந்த ப்ராஃபஸி. திரும்ப கொண்டு வருவேன்னு சொன்னாரு. திரும்ப கொண்டு வந்து 70 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து அதே எங்கிருந்து சிதறி போனாங்களோ அங்கேயே கொண்டு வந்து ஆண்டவர் வைக்கிறாரு. அதை படிக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சு, ஐயோ நாங்க பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிச்சோம், அப்ப நீங்க சொன்னபடி செஞ்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ இதை சாப்பிட்டு பராக்கிரமசாலி ஆகு. நல்ல முட்டைய சாப்பிட்டு கறியை சாப்பிட்டு இல்ல, என் வசனத்தை சாப்பிடு. என் வசனத்துல நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நியாய பிரமாணத்துல படிச்சு திடமனதாயிரு. அதான் கர்த்தர் விரும்புறாரு. அது என்ன பண்ணும்? நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை புத்திமானா வைக்க கூடியது. Hallelujah, the word of God. எனக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை பிள்ளைங்களுக்கு சொல்லாதீங்க. அறிவே இல்லைன்னு பிள்ளைங்களை பார்த்து சொல்லாதீங்க. புத்தியே இல்லைன்னு சொல்லாதீங்க. செய்ய வேண்டியதை செய்யுங்க. அவங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க. வசனத்தை மனப்பாடம் பண்ண வைங்க. டீச் தெம். அந்த வசனம் தான் உன்னை போகிற இடத்துல உன்னை புத்திமானா வைக்கக்கூடியது. ஒரே ஒரு வழி, இட்ஸ் the word of God. ஆண்டவர் என்ன விரும்புறா? நான் கூடவே 2 பேர் ஒரு மனப்படணும்னா you have to have the word of God. Hallelujah. யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதான் திரும்ப abide in me, என்னில நிலைத்திருங்கள், என் வார்த்தை உங்களிலே நிலைத்திருக்கட்டும். You need the word. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பைபிள் படிக்கிறது இல்லை. எவ்ரி டே மேக் டைம் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். அதுதான் உங்களை புத்திமானா ஆக்கும். உங்க பிள்ளைகளை புத்திமானா ஆக்கும். உங்க பிள்ளைகளை ஞானவான்களாக்கும். உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதமா மாற்றும். கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான். வேற எதுவும் அவங்கள வாழ்க்கையை மாற்ற முடியாது. டோன்ட் ட்ரை இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. மேக் ஷுர் தட் தே ஸ்டடி தி வேர்ட். மேக் ஷுர். நம்ம இவர் சொல்லுவாரு, யாரு?
ஸ்டான்லி, பிரதர் ஸ்டான்லி சொல்லுவார். ஆனா ஸ்டான்லி சொல்லுவார், அவங்க அம்மா அவங்க நாஸ்டா கூட கொடுக்க மாட்டாராம் வசனம் படிச்சு சொல்ற வரைக்கும். இன்னைக்கு எத்தனை அம்மா அப்பா பிள்ளைங்க வசனம் ஐயோ பாவம் சோர்ந்து போயிடும் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு ஒரு டிஃபனுக்கு 2 டிஃபன் ஒன்று பட்டினி அனுப்புங்க. பட்டினி அனுப்புனா அடுத்த நாள் அந்த தாட் இருக்கும், பைபிளை படிக்கணும், படிச்சு சொன்னாதான் சோர் போடுறாங்க போல இருக்குது. இட் வில் பிகம் a habit. கொடுக்காதீங்க அவங்கள தண்டிக்க. இட்ஸ் நாட் பனிஷிங் them, இட்ஸ் ப்ரூனிங் them. அவங்கள உருவாக்குறீங்க. அதை you are just preparing them for a bright future. அவங்கள போகிற இடத்துல புத்திமானா மாத்துறீங்க. நீங்க பனிஷ்மெண்ட் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால செய்யவே முடியாது. யோசுவாக தான் சொல்றாரு. அடுத்த வசனம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதுல எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி மாத்திரம் இருக்கும்படி இரவும் பகலும் அதுல தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவ. சிம்பிள் திங். ஆண்டவர் எவ்வளவு அழகா கத்து கொடுக்கிறாருல. டே நைட் பைபிள படி, டே நைட் அதை மெடிடேட் பண்ணு. your life will become beautiful. Hallelujah. Everything will work for you. It will not work against you, it will work for you. Hallelujah. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்கார் சொன்னார், இந்த ஊழியக்கார் சொன்னார், அதெல்லாம் நம்பாதீங்க. பைபிள் சொல்றத நம்புங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். இந்த மேஜிக் எல்லாம் காட்டுற இடத்துக்கு ஜாக்கிரதையா இருங்க. போக வேணாம்னு சொல்ல, போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஹல்லேலூயா. அப்பதான் சத்தியத்தை கத்துக்க முடியும். பொய் எது உண்மை எதுன்னு தெரியும். ஆனா போய் அதுலயே விழுந்துடாதீங்க. ஆனந்தானோ அப்படியே நீங்களும் அப்புறம் இருக்கிறதையும் இழந்து போய் பொத்தலான பையில போட்டது போல ஓட்டாண்டி ஆயிரும். ஹல்லேலூயா. அடுத்தவர் சொல்லுவார், முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. 9ஆம் வசனம். நான் உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அது ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்ணோம்? நிறைய பேர் எவ்வளவு கேட்டாலும் டவுட். நிறைய பேருக்கு பார்க்கலாம். யூ டோன்ட் ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ். அவர் சொல்றாரு, நீ போ, எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன் when you just இந்த பைபிளை படிச்சு அதன்படி வாழ்வாய். ஆனால் எவ்ரிதிங் வில் ஃபால் இன் லைன். இட் cannot misfire ஆகிற சான்ஸே கிடையாது. அடுத்து அவர் சொல்லுவார், நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன் தானே, நான் உனக்கு படிங்க, நான் உனக்கு சொல்லலையா? I didn't I command you. படிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருந்து எப்படிங்க ஒரு குளோரியஸ் ஸ்டேட்டுக்குள்ள யோசுவாவை கொண்டு வர்றாரு. அவனுக்குள்ள நிறைய டவுட். ஆண்டவர் பேச டவுட். நிறைய பேர் அதே தான் நம்ம கேரக்டர். தேவன் எவ்வளோ வாக்கு தத்துவங்களை அடிச்சு சொன்னாலும் உள்ள ஒரு சந்தேகம். நடக்குமா? கிடைக்குமா? போக முடியுமா? ஆகுமா? என் பிள்ளைங்க நல்லா படிக்குவாங்களா? என் கடன் பிரச்சனை மாறுமா? எவ்ரிதிங் இஸ் இன் த பைபிள். கடன் பிரச்சனை மாறினா என்ன பண்ணும் அது இருக்குது. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை 7, 8, 9 உங்க லைஃப் லெசனா எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங். ஹேவ் ஐ நாட் கமாண்டட் யூ? இன்னும் உள்ள மண்டைக்குள்ள ஏன் சந்தேகம்? நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா? உங்க விசுவாசம் ஏன் விசுவாசம்? ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு கிடைக்கும். இட் வில் ஹேப்பன். அவர் செய்ய நினைச்சது ஒன்னும் தடைப்படாது. ஐ வில் ஹேவ் இட். பலம் கொண்டு திடமனது. பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். அப்போ நிறைய கிறிஸ்தவங்க எப்படி தருங்க,
கரேஜ், தைரியம், பலமும் இல்லை, தைரியமும் இல்லாம இருக்கிறோம். சும்மா பைபிளை படிக்கிறோம். யூ டோன்ட் ஹாவ் தட் ஸ்ட்ரென்த் ஆர் கரேஜ். ஆண்டவர் சொன்னா எக்ஸைட் ஆகணும், ஆண்டவர் சொன்னபடி செய்வார். பைபிள் எதுக்கு தெரியுமா? இட்ஸ் an எவிடன்ஸ் ஃபார் யூ தட் வாட் காட், தேவன் சொன்னதெல்லாம் செய்ய முடியுங்கிறது எவிடன்ஸ் தான் பைபிள். ஆனாலும் நம்ம படிச்சுட்டு நம்புறது இல்லை. நம்பி பாருங்க, வாழ்ந்து பாருங்க. டோன்ட் லுக் டு மேன். ஆண்டவர் இங்கிருந்து இங்க கொண்டு வந்து வச்சார், அதை பார்க்காதீங்க. உங்களை குறிச்சு ஒரு தரிசனம், அந்த தரிசனத்தை பாருங்க. அவருக்கு அப்படி, உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. அவர் உங்களை பார்த்தான்னு சொல்றார், நான் உனக்கு பலம் கொண்டு நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் பலம் கொண்டு திடமனதா இருக்கணுமா? என்ன சொல்றாரு? நீ போகிற இடத்துல எல்லாம் யார் வருது? யூ ஆர் நாட் அலோன். அதாங்க, 2 பேர் ஒருமனப்பட்டு நடக்கலன்னா போக முடியுமா? 2 பேர். யூ cannot go to the destiny. You cannot reach the destiny. If 2 doesn't agree with one another, how is it possible for you to go to the destiny? நீங்க ஆண்டவரோட, அப்போ இதெல்லாம் என்னங்க? If you don't agree with God, you are not going to able to be successful. ஆண்டவரோட நீங்க ஒருமனப்படலைன்னா, ஆண்டவரோட அவருடைய வார்த்தையோடு இணைத்து கொள்ளலைன்னா, ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாரு, நான் கூட இருக்கிறேன், நடத்துவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆண்டவர் சொல்ல, அக்ரி பண்றியா, விசுவாசிக்கிறியா, ஏற்றுக்கொள்ளுகிறியா, நம்புறியா, then done, deal is okay. அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? சைன் போட்டுடலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரோட சைன் பண்ண போகிறோம் அக்ரிமெண்ட்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐ பிலீவ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார், நான் நம்புறேன். என்கிட்ட சொல்லாதீங்க ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு. நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, நீங்க ஆண்டவரோட இணைஞ்சுக்கங்க. இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க. இந்த நாள் தொடங்கி என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? நான் ஆண்டவர் சொன்ன அந்த ஆண்டவரோட I am going to agree every word of God. I am going to agree and believe every promise of God, every command of God. அவர் சொன்னபடி நான் நம்பி வாழ போகிறேன். அவர் நடத்துவார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர். He will surely do only when you agree with God. Only when you agree with God. Amen. Hallelujah. யோசித்து பாருங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறீங்க, ஒரு வீட்டுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் இன்னைக்கு போட்டு நாளைக்கு மாற்றுவீங்களா? அந்த அக்ரிமெண்ட்டில் தான் நீங்கள் நம்பிக்கையை வச்சிருக்கிறீங்க. இந்த அக்ரிமெண்ட் வில் ஸ்டாண்ட். கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் திட் அக்ரிமெண்ட் டாக்ஸ் அபவுட் 2 பேருடைய அக்ரிமெண்ட்டு. ஆமென். இட் cannot be changed, it cannot be altered. அந்த அக்ரிமெண்ட் இட் ஸ்பீக்ஸ் your future, your life. ஸோ அதை கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார்.